தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. 186 வட்ட செயலாளர் கவுன்சிலர் ஜே.கே. மணிகண்டன் அண்ணன் தலைமையிலும் இப்போ மாவட்ட செயலாளர் அண்ணன் மா. சுப்பிரமணியம் அவர் தலைமையில் நான் திமுகவில் இருந்து கொண்டேன். இப்போ ஒரு கருத்து வேறுபாடு மற்றும் அவங்க வந்துட்டு ஒரு முறையான பொறுப்பு நம்மளுக்கு கொடுக்கல. புதுசாக வந்தவங்க இப்போ 10 நாளுக்கு முன்னாடி சேர்ந்தவங்களுக்கு தான் மதிப்பும் ப்ரையாரிட்டியும் கொடுக்குறாங்க. நாம் 2014 இருக்கிறேன் அந்த மன்றத்தில். நம்மளுக்கு ஒரு வார்த்தை கூட என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேங்கிறாங்க. புதுசாக யார் வராங்களோ அவங்களுக்கு தான் முதல் உரிமை. நம்மளுக்குலாம் அதுக்கப்புறமா நம்மளுக்கு மரியாதையே இல்லாமல் நம்மளுக்கு ஒன்றுத்துக்கும் கூப்பிடாம எதுக்குமே நம்மளுக்கு மரியாதை கொடுக்காம வச்சுக்கிறாங்க. நம்ம எது பேசினாலும் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு தரேன், வெயிட் பண்ணுங்கள் தரேன்னு சொல்லிட்டு 10 நாள் 15 நாள் முன்னாடி கட்சியில் ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்மள மதிப்பே இல்லை, எதுக்குமே கூப்பிட மாட்டேன்றாங்க. ஸோ அதனால் எனக்கு தாவேகாலேருந்து விலகி திமுகவில் எரிஞ்சிட்டேன். நான் என்ன பொறுப்பில் இருந்தீங்க நீங்கள்? வட்ட இணையில் போட்டிருந்தாங்க. வட்ட இணை, அதாவது வட்ட இணை அவங்க இணை 2வது பேர். திமுகவில் நீங்கள் எஞ்சிருக்கீங்க, இதுக்கு என்ன? திமுகலனா எனக்கு திமுக மேலே ஒரு பற்று இருக்குது ஃபர்ஸ்ட்லேருந்தே. பட் ஆனால் நான் விஜயின்றவருக்காக நான் அந்த ஒரு ஆசைப்பட்டு நான் போயிட்டேன். நான் 2014 மன்றத்தில் இருக்கேன். பட் இப்போ விஜய் அவருன்றதுனால நான் போயிட்டு ஜாயின் பண்ணேன். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஃபர்ஸ்ட்லேருந்து கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி கொடுக்கணும்னு சொன்னாங்க. அவர் சொன்ன அணிலேருந்தே எங்களுக்கு ப்ரையாரிட்டியே கிடையாது. 2014 வந்தவங்களுக்கும் 14 நாள் முன்னாடி வந்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போஸ்டிங் போட்டு தரேன், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எலெக்ஷன் முன்னாடியிலேருந்தே சொல்லிட்டு வந்தாங்க. நாங்கள் தான் கஷ்டப்பட்டோம். அப்போ கஷ்டப்படுறதுக்கு யாருமே கிடையாது, நாங்கள் தான் இருந்தோம். புரிஞ்ச வகத்தில் நாங்கள் மட்டும் தான் இருந்தோம், வேறு யாருமே இல்லை. இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ புதுசாக ஜாயின் பண்ணவங்களுக்கு தான் முதல் உரிமை கொடுக்குறாங்க. அப்போ நாங்களாம் அங்கே கஷ்டப்படுறதுக்கு வேஸ்ட்டு தான், இருக்கிறதும் வேஸ்ட் தான். நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறது வேஸ்ட். மெயினாக திமுக ஆட்சியில் இருக்கும்போது நிறைய திட்டங்களை கொண்டு வந்து மக்களுக்கான பணி தொடர்ந்து செஞ்சாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது அவங்களுக்கான பணிகளை செய்கிறாங்க. அது திமுக எதிர்கட்சியாக தான் பவராக வேலை செய்ய நான் நம்புகிறேன். எப்பவுமே எதிர்கட்சியாக இருக்கும்போது திமுக தவிர வேற யாரெல்லாம் பவராக இருக்க முடியாது. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர் இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க.